யோ கம்பீர், சரியான மஞ்சமாக்கா புண்டையா இருக்கிறியா நீனா? என்னையா பிளேயர் புண்டைய செலக்ட் பண்ற? டோனியோட பிளானை இங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. அதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகி 2011 முடிஞ்சு வச்சு. அதான் அவனை டீமை விட்டு வெட்டி விட்டாங்க. என்னதான் பிளேயர் புண்டையில நீ செலக்ட் பண்ணி அனுப்புற? கிறுக்கு புண்டைய மாதிரி விளையாடுறாங்க. அப்படி என்னதான் நீ இந்த கில்லு கிட்ட கண்டுபிட்ட? ஏதோ ஒரு மேட்ச் விளையாடலைன்னா அடுத்த மேட்ச் சான்ஸ் கொடுக்கறது ஓகே. அவெல்லாம் எதுக்கு விளையாடுறோம்னே தெரியாம விளையாண்டுகிட்டு இருக்கிறான். அவனுக்கு நீ எல்லாம் சான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க. விளையாட தெரிஞ்சவனை எல்லாத்தையும் உட்கார வச்சிடுற. அவனை ஜெய்ஸ்வாலை இறக்கலாம், அவனை இறக்க மாட்டேங்கிற. சந்து சாம்சன் இருக்கான், அவனை இறக்க மாட்டேங்கிற. ஒரு நல்லா இருந்த கிரிக்கெட்டை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீனு. கங்குலி, டோனி, ரோஹித், கோலி இவங்கெல்லாம் கட்டி ஆண்ட டீமை நீ இப்போ நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிற. உன் பிளான் என்னன்னா டோனி மாதிரி 8 பேருமே பேட்டிங் பண்ணணும், 6-7 பேர் பவுலிங் போடணும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் என்னைக்கே தெரிஞ்சு போயிருக்கு அடுத்த டீமுக்கு. நீ அதை கொண்டாந்து மறுதிருப்பி இதுக்குள்ள கொண்டாந்து பண்ணிட்டு இருக்காத. இதே மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்லாம் போய் இப்படி பண்ணானா சூத்த அடிச்சுட்டு அடிச்சு தட்டி விட்டுருவாங்க. ஏதோ சாம்பியன்ஸ் டிராஃபில என்கிட்ட தப்பிச்சு ஒரு கப்பு வாங்கிட்டேன். அடுத்து உலக கோப்பை நம்ம நாட்டில் தான் நடக்க போகுது. அவனை நீ அங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தனா உன்னை சூத்த அடிச்சு அனுப்பிச்சு வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. பார்த்துக்க. ஒழுங்கா நல்லா திறமையா இருக்கிற பிளேயருக்கு வாய்ப்பு கொடு. உனக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக எல்லாம் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காத. நல்ல கிரிக்கெட்டை கெடுக்காத. அடுத்து கில்லு, நீ எதுக்கு தாண்டா லாய்க்க போட்டு வருவ? பேசாம கிரிக்கெட் விளையாட விட்டுவிட்டு சினிமாவுக்கு போடா. ஆள் நல்ல ஹீரோ மாதிரி தான் இருக்கிற. அங்க போனாலும் தடவிக்கிட்டு தெரியலாம். இங்க பாலை தடவிக்கிட்டு ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அடுத்த பொழப்ப எதுக்கு கெடுத்துக்கிட்டு இருக்க? ஒன்னால ரோஹித் பொழப்பு போச்சு, நல்லா விளையாடிட்டு இருந்த சாம்சன் பொழப்பும் போச்சு, ஜெய்ஸ்வாலையும் உட்கார வச்சுவிட்ட. ஒன்டேலையும் விளையாட மாட்டேங்கிற, டெஸ்ட்லையும் விளையாட மாட்டேங்கிற, T20லையும் விளையாட மாட்டேங்கிற. வேற எதுலதான் நீ நல்லா விளையாடுவ? உன்னையெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. தெண்டை புண்டைக்கு வச்சிருக்கிறாங்க டீம்ல. அப்படி என்னதான்டா நீ பண்ண கம்பீர? எதுவும் தினமும் மேட்ச் முடிச்சோன்னா போய் வாய்ப்புடுவியோ? ஏன்டா உன் லைஃப நீயே கெடுத்துக்கிற? நல்ல பிளேயர் தான், நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். அந்த குஜராத்தில் அந்த கிரவுண்டில் மட்டும்தான் புளுத்துவேன், மற்றதெல்லாம் புளுத்த மாட்டேன் அப்படின்னா இங்கே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது தம்பி. உன்னை விட ஒருத்தன் பெட்டரா வந்தானா உன்னை சூத்த அடிச்சு அனுப்பிச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பார்த்துக்க. இந்த கம்பீர் இருக்கிற வரையும் தான் உனக்கு சப்போர்ட் கொண்ட. கம்பீரே இந்த உலக கோப்பையில் கப்பை அடிக்கிறேன்னு வைவ, அவனை தலை தட்டுமா தட்டி வெட்டி விட்டுருவாங்க. அடுத்து உன் பொழப்பு கந்தரவளம் தான். ஒழுங்கா விளையாண்டு டீமை பிடிச்சிக்க. உனக்கு நல்லா கிடைச்சிருக்க சான்ஸ் வேற யாருக்குமே கிடைக்கல. அதை நீ கெடுத்துக்காத. உன் லைஃபை நீயே கெடுத்துக்காத. அடுத்து வாப்பா ஹர்தீப் சிங். டேய், எனக்கு பும்ராவோட பிடிக்காதுடா. உன்னை தாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஓவரா சீன் புண்டா போடுவான். நம்ம தான் உலகத்திலே பெரிய பவுலரு, வேற எவனுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு பண்றவன் பும்ரா. நீ நல்லா தானடா போடுவ. ஏன் தொடர்ந்து 13 வயது போட்டுக்கிட்டு இருக்க? சும்மாவே எவனா தூக்கலாம், எவன் குடிய கெடுக்கலாம்னு அவன் அகர்காரன் கம்பீரும் பிளான் பண்ணிக்கிட்டு திரியிறாங்க. உனக்கு எப்பாவது வாய்ப்பு கொடுக்குறாங்க. T20ல மட்டும்தான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. நீ அதையும் ஏன் கெடுத்துக்கிற? அவங்களுக்கு காரணம் சொல்ற மாதிரி நல்லா தானே போட்டுக்கிட்டு இருந்த. 1 வயது போடுற, 2 வயது போடுற, ஓகே. தொடர்ந்து 13 வயதாடா போட்டுக்கிட்டு இருப்ப.
ஏன்டா உன் பேரே நீயே கெடுத்துக்கிற? சூரியகுமார் யாதவ், குட்டி ஏபிடி, வாயில விட்டு ஆட்ட எரும மாடு புல்ல திங்கிற மாதிரி அசைப்படுற மாதிரி பபுள் காம் புண்டையை தான் மென்னுகிட்டு இருக்க. ஆப்போசிட் டீம் எவனா பவுண்டரி அடிச்சா என்னமோ பெரிய சுளுத்தி புண்ணி மாதிரி மண்ணெல்லாம் அடிக்கிறானு மூஞ்சி புண்டையை காமிச்சு வச்சுக்கிற. உனக்கெல்லாம் எப்படி கேப்டன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏதோ லக்ல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற. எவனா ஒருத்தன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறான். அது இந்த மேட்ச்ல சுத்தமா உட்கார வச்சிட்டாங்க. கேப்டன் ஆனோடனே பேட்டிங்க மறந்துட்டா போல. ஒரே சாட்டே அடிச்சுக்கிட்டு இருக்காரா பைத்தியார புண்டை. எப்பாவது ஒரு தரம் தான் இந்த மாதிரி சாட்டு வரான். அப்பா அடிச்சு நீ இது பண்ணிக்க. நான் அடிச்சா அங்கிட்டு தான் அடிப்பேன், இல்லைன்னா வேற பக்கம் இங்கிட்ட அடிக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காத. அது ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் ஓவர் புண்டையா சின் புண்டையா போட்டுக்கிற. அவுட் ஆகிட்டு போற கவலை புண்டையா தான் அவுட் ஆகிட்டு போற. என்னமோ கஷ்டமான பால்ல அவுட் ஆகிட்டு போற மாதிரி ஹெல்மெட்டை தூக்கி மேலே தூக்கி போட்டுக்கிட்டு. இதுல பேர் புண்டை வேற 360 குட்டி 360 எல்லாம் இருக்கிறதுக்கு தண்டை புண்டையா இருக்கிற டீம்ல உன்னையும் எடுத்து வச்சுக்கிட்டு கேப்டன்ல விளையாடுறவங்க ஒழுங்கு புண்டையா விளையாண்டு சீரியஸா வின் பண்றதுக்கு வழி புண்டையா பாருங்க.